அன்பருக்கு அன்பனாய் யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துண்ணிருளே தோன்றா பெருமையனே என்று ஜோதி வடிவில் சிவபெருமான் எழுந்தருளியிருக்கிறார். அங்கு காத்திருந்த பக்தர்கள் எல்லாம் தீப்பிழம்பாய் எழுந்தருளியிருக்கக்கூடிய அந்த அருள் பிழம்பை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுமதி ஸ்ரீ, நீங்க பேசுங்க. திருவண்ணாமலையில் நாம் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த கார்த்திகை மகா தீபம் ஏற்றப்பட்டிருக்கிறது. இது மெய்ஞான தீபம், இது மெய்மோன தீபம், இது மெய்க்கோல தீபம், இது மெய்யோக தீபம், உளமாற பெயரோத நின்றிடும் தீபம், இருள் ஓட கதிர் போல வென்றிடும் தீபம், திடமான நிலையான நிரஞ்சன தீபம், தீபாதி தீபம், தீட்சண்ய தீபம், அருளான அரசாட்சி நடத்திடும் தீபம், இருளான பெருமாயை ஒளித்திடும் தீபம், எழிலான மனதினில் குடிப்புகும் தீபம், அடியாருக்கு தந்திரத்தை சொல்லிடும் தீபம், கவலையை எரித்திடும் தீபம், கண்ணீரை துடைத்திடும் தீபம், கேட்டதை கொடுக்கும் தீபம், கெட்டதை விடுக்கும் தீபம், நன்மையெல்லாம் தரும் தீபம், நமக்கு வழி காட்டிடும் தீபம். அந்த தீபம் கார்த்திகை மகா தீபம் திருவண்ணாமலையில் ஏற்றப்பட்டிருக்கிறது. கார்த்திகைக்கு கார்த்திகை நாள் ஒரு ஜோதி மலை நுனியில் காட்ட நிற்போம். இது அண்ணாமலையார் வாக்காகவே அருணாச்சல புராணம் சொல்கிறது. யார் ஒருவர் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் நான் ஜோதி பிழம்பாக காட்சி தருகிற அந்த தீப தரிசனத்தை பார்க்கிறார்களோ, கார்த்திகைக்கு கார்த்திகை நாள் ஒரு ஜோதி மலை நுனியில் காட்ட நிற்போம். வாய்த்த அந்த சுடர் காணில் பசி பிணி இல்லாத உலகின் மண்ணை வாழ்வார். பார்த்தவருக்கும் அருந்தவருக்கும் கண்டோர் தவிரும் அது பணிந்தோர் கண்டோர் கோத்திரத்தில் 21 தலைமுறைக்கும் முக்திவரம் கொடுப்போம் என்கிறார் அண்ணாமலையார். யார் ஒருவர் திருவண்ணாமலையில் கார்த்திகை மகா தீபத்தை தரிசனம் செய்கிறார்களோ அவர்களுக்கு பசி இருக்காது, நோய் இருக்காது, வறுமை இருக்காது, துன்பம் இருக்காது. அவர்களின் 21 தலைமுறைக்கும் நான் முக்திவரம் கொடுப்பேன் என்று அண்ணாமலையார் வாக்காகவே அருணாச்சல புராணம் சொல்கிறது. ஆன்மீக மெய்யன்பர்களே, புதிய தலைமுறை வாயிலாக இப்போது நாம் கார்த்திகை மகா தீபத்தை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். நம் எல்லோருக்கும் எல்லா விதமான நலங்களையும் வளங்களையும் அண்ணாமலையாரும் உண்ணாமுலை அம்பாளும் நிச்சயமாக தருவார்கள். சக்திக்கு ஒரு பாகம் தான் கொடுத்து நின்ற மலை, முத்திக்கு வித்தாய் முளைத்த மலை, எத்திசையும் போற்றும் மலை, போற்றி புகழ்வார் எழு பிறப்பை மாற்றும் மலை அண்ணாமலை. அந்த அண்ணாமலையில் கார்த்திகை மகாதீபம் ஏற்றப்பட்டிருக்கிறது. நம்முடைய இல்லங்களில் இருக்கக்கூடிய இருள் நீங்கி வெளிச்சம் இதோ வந்து விட்டது. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயமே. இந்த உலகத்தில் நமச்சிவாயம் என்கிற விளக்கு நம்முடைய இல்லங்களுள் எழுந்தருளி நம் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இருளையும் போக்குகிறது. நல்லன எல்லாம் தரக்கூடிய அந்த நமச்சிவாயம் தீ பிழம்பாக சுடர்கிற அந்த காட்சியை புதிய தலைமுறையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி என்று பாடுகிற மாணிக்க வாசகர் ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி என்று சொன்னாரே, அந்த மலைதான் அண்ணாமலை. எல்லோருக்கும் இன்பத்தை தரக்கூடிய அந்த திருவண்ணாமலையில் கார்த்திகை மகாதீபம் ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணின் நல்லதோறும் கழு மழ வள நகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தக இருந்ததே. ஆன்மீக மெய்யன்பர்களே, நிச்சயமாக நாம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வோம். யாரெல்லாம் இந்த தீப தரிசனத்தை பார்த்தார்களோ அவர்கள் கேட்ட வரங்கள் நிச்சயமாக கிடைக்கும். நல்ல வேலை, பதவி உயர்வு, நல்ல திருமண வாழ்க்கை, பிள்ளை பேரு, சொந்த வீடு, ஆரோக்கியமான வாழ்க்கை, மகிழ்ச்சி என அனைத்தையும் நிச்சயமாக அண்ணாமலையார் கொடுப்பார். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. யாரெல்லாம் திருவண்ணாமலை கார்த்திகை மகாதீபத்தை இப்போது தரிசனம் செய்தோமோ நம் எல்லோருக்கும் கிரகங்களே நன்மை செய்யும். வாழ்க்கையில் நல்லது மட்டுமே கிடைக்கும். அண்ணாமலையானுக்கு அரோகரா.
இல்லந்தோறும் இந்த திருவண்ணாமலை மகா தீபத்தை கண்ட பிறகு இல்லந்தோறும் தீபம் ஏற்றி வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பாரதிமா, சிவ முழக்கம் எழுந்ததையும் பார்க்க முடிந்தது. ஆதிவடிவான மலை, அன்று இருவர் தேடிய மலை, ஜோதிமணி ஆடரவும் சூழும் மலை, நீதி தழைக்கும் மலை, ஞானத்தவத்தவரை வா என்று அழைக்கும் மலை அண்ணாமலை என்று சொன்ன அந்த அண்ணாமலைக்கு அரோகரா என்ற முழக்கம் நம்முடைய செவிகளை குளிர வைத்து கொண்டிருக்கிற ஒரு புனிதமான வேளை இது. புதிய தலைமுறை சேனலின் வாயிலாக அந்த தீபத்தை பார்க்கிற போது உள்ளம் ஒடுங்குகிறது. அதோ அங்கே கூடியிருக்கிற அந்த மக்களில், அந்த மக்கள் திரளில் நாமும் ஒருவராக அங்கே நின்று கொண்டு பார்க்கின்றோம். இத்தனை பெரிய திரளில் நீ என்றும் நான் என்றும் என் நலம் என்றும் உன் நலம் என்றும் எதுவும் தனித்தில்லை. அத்தனையும் ஒன்றாய் குழுமி அந்த இறைவனுடைய பாதங்களில் சங்கமிக்கின்ற, சரணடைகின்ற ஒரு புனித தருணத்தை தான் இப்போது நாம் பார்த்தோம். மிக மிகச் சரியாக 6 மணி அளவில் மலையின் மீதும் கோவிலிலும் அந்த அகண்ட தீபம் ஏற்றப்பட்ட போது அண்ணாமலைக்கு அரோகரா என்று அங்கே திரள் திரளாக வெடித்த அந்த சத்தம் விண்ணுலகையும் போய் எட்டிய ஒரு சத்தம். இந்த சிவமும் இந்த சக்தியும் இணைந்திருக்கின்ற இந்த தருணத்தில் விளக்கேற்றுகின்றோம். ஏற்றிய இந்த தீபம் நம்முடைய இல்லங்களிலும் ஏற்றப்படுகிறது. அங்கே அத்தனை பேரையும் நீங்கள் பார்த்தீர்கள். நிறைய பேர் தங்களினுடைய கைகளிலே சின்னஞ்சிறு அகல் விளக்குகளை, தீபங்களை ஏந்தி கொண்டு அதையே தீப அலங்காரமாக அண்ணாமலையாருக்கு காண்பித்து வழிபடுவதை பார்த்தீர்கள். நெருப்பிலே பெரு நெருப்பு என்றும் சிறு நெருப்பு என்றும் எதுவும் கிடையாது. நெருப்பு தன்னுடைய சக்தியோடு, சக்தியத்தினுடைய வல்லமையோடு சுடர் விடுவதைத்தான் நாம் அங்கே பார்த்தோம். இன்றைக்கு இந்த மலையை பார்த்தவர்கள், இந்த திரையின் வாயிலாக அந்த தீபத்தை பார்த்தவர்கள், அவர்களினுடைய வீடுகளிலே இந்த தீபத்தை ஏற்றி வழிபட்டவர்கள் அத்தனை பேருக்கும் அண்ணாமலையாரினுடைய அருள் கிடைக்க வேண்டும். அப்பா, நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும். ஆறுயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செய்தல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்தை நினதருட்புகழை இயம்பி இதழ் வேண்டும். தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவ நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே என்று வள்ளலார் கேட்டபடியே நாமும் வேண்டி இறைஞ்சி வீடுகளிலே நாம் ஏற்றுகின்ற தீபம் எங்களினுடைய நெஞ்சத்துக்குள்ளே இருக்கிற அகங்காரத்தை நீக்கட்டும். எங்கள் நெஞ்சங்களுக்குள்ளே இருக்கிற கலவரத்தை நீக்கட்டும். நான் மாத்திரம் வாழ்ந்தால் போதும் என்று நினைக்கின்ற சுயநலத்தை நீக்கட்டும். நம்முடைய உலகத்தை சூழ்ந்திருக்கின்ற போர் மேகங்கள் நீங்கி வாழுகின்ற அளவிலே மழை பொழிந்து எல்லா உயிரும் இன்பமுற வாழுகின்ற ஒரு வாழ்க்கையினுடைய தொடக்கமாக இந்த கார்த்திகை தீப திருநாள் அமையட்டும். இந்த நாளிலே இந்த மலைக்கு வந்து பார்த்த சைவக்குறவர்கள், ஞானசம்பந்த பெருமான் வந்திருக்கிறார், திருநாவுக்கரசர் வந்திருக்கின்றார், மாணிக்கவாசகர் வந்திருக்கின்றார், எண்ணற்ற சித்தர்கள் இப்போது இந்த தீபத்தை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேரினுடைய ஆன்மாவிலும் ஒளிருகின்ற நம்முடைய பக்தி என்கின்ற மிகப்பெரிய காப்பாற்றுகின்ற சக்தி நம்மையும், நம் மொழியையும், நம் மண்ணையும், நம் நிலத்தையும், நம் நாட்டையும், நம்முடைய குடும்பங்களையும், எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய நெஞ்சத்திலே சுடர்விட்டு கொண்டிருக்கின்ற ஆன்மீகம் என்கின்ற தீபத்தையும் காப்பாற்றட்டும். அண்ணாமலையாருக்கு அரோகரா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அத்தனை பேருக்கும் அன்பும் வணக்கமும் இன்பமும் நன்றியும்.